வணக்கம். நான் பாலு. இன்றைக்கும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வந்திருக்கேன். இன்றைக்கி பார்க்க போகிறது அதிகமாக தமிழ்நாட்டில் வெளியே தெரியாமல் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ன்னு கூட சொல்லலாம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியாலையும் நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ முக்கியமாக இதுக்கான ரா மெட்டீரியல் வந்து ஈஸியாக தமிழ்நாட்டில் அவைலபிளாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். அப்படி என்ன பிஸ்னஸ்னால் டேமரின் சீட் பவுடர் மேக்கிங் பிஸ்னஸ். ஸோ இமேஜில் பார்க்குற மாதிரி புளியங்கொட்டை தான், வேறு ஒன்றும் இல்லை. இதை மட்டும்தான் இதுக்கான ரா மெட்டீரியல். ஸோ அந்த புளியம் விதையை மட்டும்தான் நம்ம ரா மெட்டீரியலை வச்சு இந்த டேமரின் சீட் பவுடர் மேக் பண்ணி செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராச் பவுடர் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய மேக் பண்ணுறாங்க. நிறைய இண்டஸ்ட்ரியில் இந்த பவுடரோட யூசேஜ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இந்த 3-4 மாதம் மட்டும்தான் இந்த புளியம் விதைக்கான சீசன் இருக்கும். ஸோ அந்த சீசனில் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டா அந்த ஃபுல் இயர்ஸ்க்கும் நல்ல டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அதனால தான் இதுக்கான டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். இந்த பவுடர் மேக் பண்ணி ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் கூட நம்மளுக்கு ரொம்பவே ஈஸி தான். இந்த டேமரின் சீட் பவுடருக்கான எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கூட அதிகமாக இருக்குது. பிகாஸ் இந்தியா தான் அந்த புளி வந்து ஹை லெவலில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டியுமே அதிகமாக இருக்குது. அப்படி என்னென்ன யூசேஜ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளைவுட் இண்டஸ்ட்ரியில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. தென் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் அந்த துணிக்கெல்லாம் இந்த டேமரின் கஞ்சி போடுறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஹெர்பல் ப்ராடக்ட் நிறைய மேக் பண்ணுறதுக்கு. தென் இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரியில் இது ஒரு முக்கியமான ரா மெட்டீரியலாக கூட இதை வச்சு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பேப்பர் வந்து நிறைய ரா மெட்டீரியல் வச்சு செய்கிறாங்க. ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. ஸோ ஒரு சில கம்பெனி இந்த புளிய விதையோட சீட் பவுடர் வச்சு ஒரு மேக் பண்ணுறாங்க. தென் ஆர்கானிக் கம் ரெடி பண்ணுறதுக்கு மேக் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய யூசேஜ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் எப்படி இந்த டேமரின் சீட் பவுடர் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி நான் பார்க்க போகிறோம். தென் மிஷினரிஸ்லாம் எது வேணுமா, தென் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், தென் இந்த புளிய விதை எப்படி கலெக்ட் பண்ணலாம், தென் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க கண்டென்ட்டுக்கு போகலாம். இதுக்கு என்னென்ன மாதிரிலாம் மிஷினரிஸ்லாம் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்மளால் பண்ண முடியும். ஸோ அது மினிமம் லெவலில் பண்ணும்போது நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஹை லெவலில் பண்ணுறோன்னா கண்டிப்பாக இதுக்கான மிஷினரிஸ் வந்து தேவைப்படும். ஸோ சின்ன சின்ன மிஷினாக ஒரு 2-3 மிஷின் மட்டும் இருந்தாலே போதும், நம்ம ப்ரொஃபஷனலாக அதற்கான பண்ண முடியும். ஸோ இதே இது ஹை லெவலில் ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா, ஸோ இதுக்குன்னு சிங்கிள் பிளான்ட்டாக ஒரே பிளான்ட்டாக நம்மளுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்படி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரே பிளானில் நம்மளுக்கு எல்லா விதமான ப்ராசஸுமே நம்மளுக்கு அடங்கிடும். அதாவது இந்த தோல் நீக்கிறதுக்கு, ஸோ அதை அரைக்கிறதுக்கு, ஸோ இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக கூட மிஷின் வச்சுக்கலாம். ஸோ இதே இது நம்ம ஒரே பிளான்ட்டாகவும் நம்மளால் வாங்க முடியும். ஸோ மிஷினரி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன மிஷின் தேவைப்படும்னா, இந்த புளிய விதையை வந்து நம்ம ஹீட் பண்ணணும். ஒரு 4 நிமிஷம் ஹீட் பண்ணணும். ஸோ அது நார்மலாக வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். இல்லைனா இதுக்குன்னு தனியாக மிஷின் இருக்குது, அதை வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கான தோலை நீக்கணும். இந்த மாதிரியான ஒயிட் கலராக வர வரைக்கும் நம்மளுக்கு தோலை நீக்கணும். ஸோ அதுக்கும் தனியாக மிஷின் இருக்குது. அதுக்கப்புறம் பவுடராக கிரைண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 3 மிஷினரிஸ் வந்து தேவைப்படும். தனித்தனியாக வந்து நம்மளுக்கு காஸ்ட் வந்து கம்மியாக தான் ஆகும். ஸோ ஹை லெவலில் பண்ணணும்னா சிங்கிள் பிளான்ட்டாக நம்மளால் வாங்க முடியும். ஸோ அதுவும் நெட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கான ரா மெட்டீரியல் சொன்ன மாதிரி புளிய விதை தான். ஸோ இதை மொத்தமாக ஹோல்சேல்ட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கேஜி 15 ரூபா 16 ரூபா அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம மொத்தமாக ஒருத்தர்கிட்டே நம்ம வாங்கிக்கலாம். இதே இதில் வில்லேஜ் சைடெலாம் பார்த்தீங்கன்னா இதோட கம்மியான ரேட்டில் நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். அதாவது ஊரில் உரக்கடைகள்லாம் இருக்கும், அங்கே தனித்தனியாக வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்ககிட்டே நம்ம டேரெக்டாக நம்ம போய் கலெக்ட் பண்ணலாம். ஸோ இன்னொன்று, இந்த வில்லேஜில் நிறைய புளிய மரம்லாம் மொத்தமாக இருக்கும். அதாவது பஞ்சாயத்து கண்ட்ரோலில் எல்லாமே இருக்கும். ஸோ அது வந்து புளி சின்ன கொஞ்சம் தேவைக்கு நம்ம எடுத்துக்கலாம், மொத்தமாக எடுக்க முடியாது. ஏன் காரணம் என்னென்னா, இயர்லி ஒன்ஸ் அந்த சீசன் டைம், அந்த சம்மர் டைம் தான் சீசன் வரும். ஸோ அந்த சீசன் டைமில் வந்து அதை ஏலம் விடுவாங்க. ஸோ அந்த ஏலம் எடுத்தவங்க அதுக்கான புளியை கலெக்ட் பண்ணி அவங்க அதை சேல் பண்ணிக்கலாம். ஸோ ஏலம் ரொம்ப பெருசாலாம் போகாது. ஒரு 4500 5000 அந்தளவுக்கு தான் ஏலமே இருக்கும். முடிஞ்சவங்களுக்கு ஏலம் எடுக்க முடிஞ்சால் அப்படி எடுத்தால் நம்மளுக்கு ரா மெட்டீரியல் ஈஸியாக ஃப்ரீயாகவே கிடச்சிடும். ஏன்னா புளியை மட்டும் தான் நம்ம சேல் பண்ணோம், ரா மெட்டீரியல் நமக்கு ஃப்ரீ ஆயிரும். இதே நம்ம வேறு யாரும் ஏலம் எடுத்துருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் நம்ம கலெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணும்போது வில்லேஜ் சைடு கலெக்ட் பண்ணி ஈஸி. அதனால தான் ஸோ இந்த மாதிரி கலெக்ட் பண்ணும்போது ரா மெட்டீரியல் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு லோ காஸ்ட்லேயே வாங்க முடியும். அப்புறம் இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்க்கும்போது பெருசாலாம் ஒன்றும் இல்லை, சிம்பிளான ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் தான். ஸோ இது ஒரே பிளான்ட்டாக நம்ம செட் பண்ணோன்னா, நம்ம விதைகளை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மிஷினில் போட்டால் போதும், நம்மளுக்கு பவுடராக ஆக்கி கொடுத்துரும். ஸோ இதே நம்ம தனித்தனி மிஷினாக போட்டோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹீட் மிஷினில் ஒரு 4 நிமிஷம் ஹீட் பண்ண வேண்டியிருக்கும். தென் அதை எடுத்துகிட்டு இந்த பீலிங் தோல் நீக்கிற மிஷினில் போட்டு நம்ம தோல் நீக்க வேண்டியிருக்கும். தென் அதுக்கப்புறம் கிரைண்டிங் மிஷினில் போட்டு நம்ம பவுடராக மறைக்க வேண்டியிருக்கும். தென் பேக்கேஜ் 1 kg 5 kg அப்படின்னு பேக்கெட்டில் பேக் பண்ணிட வேண்டியதான். ஸோ இவ்வளோ தான் இதுக்கான மிஷினரி டீட்டெயில். நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் ப்ராசஸும் இவ்வளோ தான். இது தவிர வேறு எந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸுமே இல்லை.
ஸோ இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கலாம் நம்மளுக்கு எந்த அளவு தேவைப்படலாம். ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணலாம், வீட்டில் உள்ள மிஷினரிஸ் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படாது. இது நம்ம தனித்தனியாக மிஷின் ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் தனித்தனியாக மிஷின் வாங்குறோன்னா ஒரு 1 lakh அந்த ரேஞ்சில் வரும். இதே ஒரு செட்டாக மொத்த பெரிய பிளான்ட்டாக போடுறோன்னா 3 lakh வரும். அது நம்மளுக்கு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், நீங்கள் ஒரு பிக்கப் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பிளான்ட்டை நம்ம போட்டால் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 அந்த ரேஞ்சுக்கு ஆகும். ஸோ 1 monthக்கான சொல்கிறேன். இதுக்கு ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு 50,000 ரா மெட்டீரியல் வாங்கினா கூட, ஏன்னா நம்மளுக்கு சீசன் வந்து கம்மியாக தான் இருக்கும், அதனால் மொத்தமாக வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஸோ அந்த சம்மர் சீசனில் வாங்கினா தான் இந்த த்ரூ அவுட் இயருக்கு நம்மளால் கண்டினியூ பண்ண முடியும். ஸோ அதனால தான் இதுக்கான டிமாண்டு கூட அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்படி வாங்க பட்சத்தில் நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் ரா மெட்டீரியலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக ஒரு 3 மாதத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் போது 1 இயருக்கு நம்மளால் த்ரூ அவுட்டை கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இதுக்கான ப்ராடக்ட் செல்ஃப் லைஃப் கூட நம்மளுக்கு 12 month வரைக்கும் இதுக்கான செல்ஃப் லைஃப் இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக ஆர்கானிக் மட்டும்தான், எப்படியும் 12 month வரை செல்ஃப் லைஃப் இருக்கும். ஸோ நம்மளுக்கு மெயினான இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்னு பார்க்கும்போது நம்மளுக்கு மொத்தமே இவ்வளோ தான் வருது. ப்ராஃபிட்டை பற்றி பார்த்தோம்னா, ஸோ இது குவாலிட்டி அந்த சீடோட அந்த டேமரின் சீடோட குவாலிட்டியை டிபெண்ட் பண்ணி நம்மளுக்கு வேரி ஆகும். 1 kg சீடு வந்து நம்மளால் 15 ரூபா அந்த ரேஞ்சில் நம்மளால் வாங்க முடியும். ஆன்லைன்லேயே 16 ரூபாய்க்குலாம் அவைலபிளாக இருக்குது, 16லேருந்து 40 ரூபா வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு 16 ரூபா அந்த ரேஞ்சில் 15 ரூபா ஒரு அந்த ரேஞ்சில் வாங்கினா கூட, ஸோ மேக்கிங் காஸ்ட் மொத்தமாக 1 kg நம்மளுக்கு ஒரு 18 ரூபா ஆகும். ஸோ செல்லிங் காஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளால் 20லேருந்து 45 ரூபா வரைக்கும் செல் பண்ண முடியும். ஸோ டிபெண்ட் ஆன் அவர் குவாலிட்டி. ஸோ அந்த குவாலிட்டியை பொறுத்து, அந்த ஆர்கானிக் கண்டென்ட், அதை பியூரிட்டியை பொறுத்து நம்மளுக்கு ரேட் டிஃபர் ஆகும். ஸோ அதை பொறுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்காங்க. இதே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா இதோட ப்ராஃபிட் வந்து நம்மளால் அதிகமாக போகும். முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியில் இதோட யூசேஜ் இருக்குது. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நம்ம முன்னாடி நல்லா அனலைஸ் பண்ணுங்கள், எங்கெல்லாம் நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும், உங்கள் கலெக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது, எவ்வளோத்துக்குள்ள கலெக்ட் பண்ண முடியும்னு பாருங்கள். அதை தவிர யார் யார் வாங்க ரெடியாக இருக்கான்னு அந்த லிஸ்ட் எடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களை கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வரேன். தேங்க்யூ.